இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷலோம். ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். 31வது சங்கீதம் வாசிக்கின்றேன். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே. நீரே என் அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கவனிங்க, சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இந்த 31வது சங்கீதத்திலே இதுவரைக்கும் நாம் வாசித்தது 6 வசனங்களை வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு சங்கீதமும், குறிப்பாக ஜெப விண்ணப்ப சங்கீதங்கள், இப்படி எந்த சங்கீதத்தை, இந்த விண்ணப்பம் பண்ணுகிற சங்கீதத்தை வாசித்தால் அந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் பக்தன் தன்னுடைய பாடுகளை, தன்னுடைய பயத்தை முன்வைத்து ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம். அதேபோல இந்த 31வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம் அல்லவா? இதுவும் தாவீதினுடைய ஜெபம்தான். இந்த ஜெபத்திலே மிக தெளிவாக தன்னுடைய பாரம் எல்லாவற்றையும், அதேபோல பயம் எல்லாவற்றையும் தாவீது வெளிப்படுத்துகின்றான். ஆனால் அதன் தொடர்ச்சியாக கடைசிக்கு வருகிற போது இதே சங்கீதத்திலே தாவீது தேவனை ஸ்தோத்தரிப்பதையும், தேவனை துதிப்பதையும், தேவனுடைய ஆச்சரிய காரியங்களை குறித்து சொல்லுவதை கூட நாம் பார்க்கின்றோம். அதாவது பாரத்தோடு கூட தன் ஜெபத்தை ஆரம்பித்தாலும் கூட தொடர்ந்து கடைசிக்கு வருகிற போது பக்தன் என்ன செய்கிறான் என்றால், தேவனை துதிக்கின்றான், தேவனை கனப்படுத்துகின்றான், தேவனை துதிக்கின்றான். அது தாவீதினுடைய ஜெப வாழ்க்கை அல்லது தாவீதினுடைய பழக்கம். இப்ப என்னோட கேள்வி, நாமும் கூட நம்முடைய பயத்தின் அடிப்படையில, பாடுகளின் அடிப்படையில, பாரங்களின் அடிப்படையில தேவ சந்நிதிக்கு வந்து கண்ணீர் சிந்துகிறோம், தேவ சந்நிதிக்கு வந்து முறையிடுவோம், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவனோடு கூட விளக்கமாக சொல்லுகிறோம். இன்னும் சில பேர் பயங்கரமாக அழுவார்கள், இன்னும் சில பேர் மாறிலடித்துக் கொண்டு ஜெபிப்பார்கள், இன்னும் சில பேர் துக்கத்தோடு வேதனையோடு கூட தேவ சந்நிதியிலே மன்றாடுவார்கள். ஆனால் ஜாக்கிரதையாய் நாம் கவனிப்போம் என்றால், நீங்கள் எவ்வளவு துக்கத்தோடு, எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு பாரத்தோடு, பயத்தோடு ஜெபித்தாலும் கூட இந்த ஜெபத்தின் முடிவுக்கு வருகிற போது அந்த அழுகையுடனே கூட சாதாரணமா அந்த ஜெபத்தை நீங்க முடிக்க மாட்டீங்க. இருந்த அதே பயத்தோடு, அந்த பாரங்களோடு கூட அல்லது பாடுகளோடு கூட ஜெபத்தை நீங்கள் முடிக்க மாட்டீர்கள். சாதாரணமா ஏதாவது பாடுகளுக்காகவோ அல்லது பயத்தினாலோ அல்லது பாரத்தோடோ கூட ஜெபத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு, கொஞ்ச நேரம் ஜெபித்த பிறகு உங்களுடைய பாரமெல்லாம் இறங்கி விடுவதை நீங்கள் உணர்வீர்கள். கொஞ்ச நேரம் கடந்தவுடனே உங்களுக்குள்ளிருந்த அந்த பயம் உங்களை விட்டு விலகுவதை காண்பீர்கள். கொஞ்ச நேரம் ஆனதற்கு பிறகு உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் இறங்கியதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். எனவே கண்ணீரோடே கூட நீ ஒருவேளை உன் ஜெபத்தை ஆரம்பித்தாலும் அந்த ஜெபத்தின் கடைசியிலே நாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவரே, எனக்குள்ள இருந்த பயத்தை களைந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எனக்குள்ளிருந்த அந்த பாரத்தை எடுத்து போட்டதற்காக நன்றி ஆண்டவரே, எனக்குள் இருந்த பாடுகளை எல்லாம் எடுத்து போட்டதற்காக நன்றிப்பா, என் இருதயத்தை லேசாக்கினதற்காக உமக்கு நன்றி ராஜா, நிம்மதியை அருளியதற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று நாம் சாதாரணமாக அந்த ஜெப முடிவுக்கு வருகிற போது நமக்குள்ளே நமக்கு தெரியாமலேயே வந்திருக்கிற தைரியத்தின் அடிப்படையில், நிம்மதியின் அடிப்படையில்
நம்பிக்கையின் அடிப்படையிலே, உறுதியின் அடிப்படையிலே நாம் தேவனை துதிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தனிப்பட்ட விதத்திலே பார்த்திருப்போம். இந்த அனுபவம் உங்கள் எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது? கொஞ்சம் கையெழுத்தை காட்ட முடியுமா? எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கிறது. எவ்வளவு பாரத்தோடு கூட தேவ சந்நிதிக்கு வந்து, எவ்வளவு பெரிய பயத்தோடு தேவ சந்நிதிக்கு வந்து ஜெபித்தாலும் கூட அந்த ஜெபத்தை முடிக்கிற நேரத்துல அந்த பயமெல்லாம் போய்விடும், அந்த பாரமெல்லாம் இறங்கிவிடும். இப்ப கேள்வி என்னன்னா, அதெல்லாம் எங்கதான் போச்சு? என்னதான் ஆச்சு? ஒரு பக்தன் இவ்விதமாக சொல்லுகின்றான், ஜெபம் என்பது பாரத்தை மாற்றிக்கொள்ளுவதற்கு ஏற்றதான இடம்தான். அதாவது ஜெபம் என்பது, கவனிங்க, ஜெபம் என்பது பாரங்களை, அதன் இடங்களை மாற்றுகின்ற தோளை போன்றது என்றார். அதாவது அது குடும்ப பாரமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான பாரமாக இருக்கலாம், அல்லது சுகவீனத்தால் வருகிற பாரமாக இருக்கலாம், பயமாக கூட இருக்கலாம், அல்லது அநேகர் நமக்கு எதிராக உண்டாக்குகிற பாடுகளாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே ஒரு மூட்டையைப் போல இதுவரைக்கும் உன் மீது ஒரு பாரமாக இருந்திருக்கலாம். அந்த பாரத்தை, பளுவை, பயத்தை, பாடுகளை நீ தேவனிடத்திலே கொண்டு வந்து தேவனிடத்தில் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுகிற போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த பளு எல்லாம் குறைந்து விடும், அந்த பாரம் எல்லாம் குறைந்து போய்விடும். என்னதான் நடக்கிறது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் என்றால் அதற்கான பதில் என்னவென்றால், உன்மீது சுமந்திருந்த பளுவை நான் பறைசாற்றுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தோளின் மீது ஏற்றுக்கொண்டார். உன்மீது இருந்த பாரங்களும் உன்மீதிருந்த பளுவும் தோள் மாற்றப்பட்டு விட்டது. அவர் உன்மீது இருந்த அந்த பாரங்களையெல்லாம் தம்மீது ஏற்றுக்கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எதை தருவேன் என்கிறார்? இளைப்பாறுதலை தருவேன் என்கிறார். அது எப்படிங்க சாத்தியம்? நீங்க ஒருவேளை ஒரு 50 கிலோ வெயிட் இருக்கிற அரிசி மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி தூக்கிட்டு போய் ஒரு கட்டத்தில் உங்களால தூக்கவே முடியலங்கிறப்போ, ஒரு அடி கூட அதை தூக்க முடியாதப்போ, இனி நான் விழுந்து விடுவேன் என்று நினைக்கிற வேளையில வேக வேகமா யாரோ ஒருவர் ஓடி வந்து உங்க மேல இருக்கிற பாரத்தெல்லாம் தன்னோட தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டார்னா, அப்ப உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த பாரம் எல்லாம் இறங்கி போனதா தோணும். அந்த பாரமே உங்களை விட்டு விலகி இருக்கும். அது அவ்வளோ ஹாயா இருக்கும், எவ்வளவோ நிம்மதியா இருக்கும். அப்பாடா, கீழே விழுந்துருவணும்னு நினைச்சேன், அப்பாடா பாரம் குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன நடந்திருக்குங்க? நீ சுமந்து கொண்டு வந்த பாரத்தை இன்னொருவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பாரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை பகிர்ந்து கொள்ளுகிறவரான பரம தந்தை இருக்கிறார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய பாரங்கள் குறைய வேண்டுமென்றாலும், இந்த பளுவெல்லாம் இறங்க வேண்டுமென்றாலும், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன சொல்லுங்க? நல்லா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நல்லா டிவியை ஆன் பண்ணி அப்படியே டிவி சீரியலில் பார்த்துக்கிட்டே இருந்தா, அப்படி சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற உன்னை பார்க்குற தேவன் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார், எவ்வளவு சஞ்சலப்படுவார், யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படிங்க ஆண்டவருடைய பாரத்தை எல்லாம் எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எப்பொழுது உன்னுடைய பாரங்கள் இறக்கப்படும்? இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒட்டகங்கள் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும். அதாவது இந்த வணிகர்கள் பாலைவனத்தில் ஒருவேளை அவர்களுக்கு இருக்கிற சரக்குகளை தூக்கி கொண்டு போவதற்கு ஒட்டகங்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அந்த ஒட்டகங்களின் மீது அவர்கள் வைத்திருக்கிற வணிக பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அந்த ஒட்டகங்களின் மீதுதான் அவர்கள் சுமத்துவார்கள், சுமக்கும்படி செய்வார்கள். அப்படி பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுகிற ஒட்டகம் அல்லது ஒட்டகங்கள் இந்த பாரமான பொருட்களை எல்லாம் சுமந்து சுமந்து ஒரு கட்டத்தில் அதனால முடியவே முடியாது, ஒரு அடி கூட அடுத்து எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு டயர்டாயிடும். அப்படி களைத்து போய் இனி என்னால முடியாது, இதை சுமக்கவே முடியாது என்று அந்த ஒட்டகம் எப்பொழுது நினைக்கிறதோ உடனே அது என்ன செய்யும் என்றால்
தன் இருக்கிற நிலையில் அப்படியே முழங்கால் படியிட்டுரும். தன்னுடைய பாரங்களை சுமைகளை சுமக்க முடியாத ஒட்டகம் தன் 2 காலிலே முழங்கால் படியிடும். எப்பொழுது இப்படி பாரம் தாங்க முடியாத சூழலுக்கு ஒட்டகம் போவதை எஜமான் பார்க்கிறானோ உடனே ஓடி போய் இந்த சுமைகளை எல்லாம் இறக்கி விடுவான். அதை விட்டுட்டு சாட்டை எடுத்து அடிக்க மாட்டான். அந்த ஒட்டகம் தன் முழங்காலை முடக்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? இனிமேல் என்னால் சுமக்க முடியாது, என்னால் நடக்க முடியாது, தயவு செஞ்ச பாரத்தை இறக்கிடுங்க, என்னுடைய பழுவை குறைச்சிருங்க, இந்த சுமையை என்னை விட்டு அகற்றுங்க என்று அந்த ஒட்டகம் முழங்கால் படியிடுவதன் மூலம் அறிவிக்கிறது. உடனே அந்த ஒட்டகத்தை நேசிக்கிற அந்த எஜமானன் என்ன செய்கின்றான்? ஓடோடி வந்து அந்த சுமை எல்லாவற்றையும் இறக்கி விடுகிறான், அகற்றி வைத்து விடுவான். இப்படி பாரம் இறக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஒட்டகம் கொஞ்சம் இளைப்பாறுதல் எடுத்துக்கொள்ளும். அந்த ஓய்வு இளைப்பாறுதல் என்ன செய்கிறது? மறுபடியும் தனக்கு பலனை கொடுக்கிறது. நாம கூட எவ்வளவு டயர்டா போயிருந்தாலும் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சோம்னா நம்முடைய சரீரம் என்ன செய்து திரும்ப மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிடும், அல்லது திரும்ப பலனை பெற்றுக்கொள்ளும். ஓய்விலே தேவன் அந்த அற்புதமான விசித்திரமான பலனை வைத்து இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. வாயில்லா ஜீவனாக இருக்கிற ஒட்டகத்துக்கு தெரிகிறது, நான் பாரம் தாழாமல் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க முடியாத போது, இனி என்னால் முடியவே முடியாது என்று எனக்கு தோன்றுகிற போது என்ன செய்தால் அந்த பாரமும் பாடும் இறக்கி வைக்கப்படுமோ அது ஒட்டகத்துக்கு தெரியும். என்ன செய்தால் அந்த பாரம் அகற்றப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். 2 கால்களையும் அடக்கி முழங்கால் படியிட்டா போதும், உடனடியாக அதன் பாரம் அகற்றப்படுகிறது. ஒட்டகத்துக்கு கூட தெரியுதுங்க அந்த விஷயம். ஆனால் தேவனுடைய ரூபமாய் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு மட்டும்தான் தெரியறதில்லை. என்னது? தனக்கு இருக்கிற பாரங்களிலிருந்து, தனக்கு இருக்கின்ற பயங்களிலிருந்து, தனக்கு இருக்கிற பாடுகளிலிருந்து எப்படி வெளியே வருவதென்பது மனுஷனுக்கு தாங்க தெரியறதில்ல. ஆண்டவர் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், பாரம் சுமக்கிற கிறிஸ்தவர்களேன்னு சொல்லல, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஆண்டவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் இவ்வளவாய் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே விதவிதமான மதங்கள், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான ஜாதிகள், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பாஷைகள் பேசுகிறார்கள், பல்வேறு விதமான குலங்கள், பல்வேறு விதமான நம்பிக்கைகள். ஆனால் தேவன் மாத்திரம் இவைகளெல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். குலங்கள், ஜாதிகள், பாஷைகள், மதங்கள் இவைகளெல்லாம் மனிதன் உண்டு பண்ணி கொண்டவைகள். ஆனால் தேவனோ மனிதனைத்தான் சிருஷ்டித்தார். எனவே அந்த மனிதன் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், எந்த கலர்ல இருந்தாலும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் என்பதால் அவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. எனவே தேவன் அந்த மனிதனை எவ்வளவோ அன்பு கூர்ந்தார். நீ மனிதனா என்றால் கவனி, தேவன் உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். அதாவது நீ எந்த குலமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், என்ன பாஷையை பேசினாலும் அது தேவனுக்கு தடையாக வரவே வராது. அவர் எல்லோரையுமே சமமாய் நேசிக்கின்றவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பாரம் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பாடு எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பயம் எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் கவனி, உன்னுடைய பழுவை, உன் பாரத்தை, உன் பயத்தை தேவனிடத்திலே கொண்டு வந்து முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணினால் அவர் எல்லா பாரத்தையும் இறக்கி விடுவார். எனவேதான் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவ சந்நிதிக்கு நாம் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது, அப்படி ஜெபிக்கின்ற போது நமக்கு பின்னால் எத்தனையோ டென்ஷன்ஸ் இருக்கலாம். நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை பெரிய பயம் இருக்கலாம், நம்முடைய மனதிலே ஒரு பெரிய வேதனை இருக்கலாம், கண் நிறைய கண்ணீர் இருக்கலாம், நெஞ்சு நிறைய கலக்கம் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆண்டவராகிய இயேசுவின் சன்னதியிலே நீ ஜெபிக்கின்ற போது என்னாகுமோ தெரியாது. இந்த கலக்கம் எல்லாம் என்னவாகுமோ, அந்த பயமெல்லாம் எங்கே போகுமோ, அந்த பாடுகள் எல்லாம்
என்ன ஆகுதுங்க? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் காணாம போயிடுது. ஏன் அப்படி காணாம போகுது? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? என்னிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை அருளிச் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்பொழுதாவது எந்த நொடிப்பொழுதலாவது என்னால் இது முடியவே முடியல, என்னால் இதை செய்யவே முடியல என்கிறதை போன்ற ஒரு சூழல் உருவாகுகிற போது தயவு செஞ்சு கவனிங்க. உடனடியாக முழங்கால் படியிடுவதை கற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில பேருக்கு இருக்கிற பழக்கம் என்னன்னா, கஷ்டம் வரும்போதுதான் தேவன் ஞாபகத்துக்கு வருவார். அது நல்ல பழக்கம் இல்லை. கஷ்டம் வரும்போது தேவனிடத்தில் வருவது, அப்புறம் தேவன் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் அவரை மறந்து போறது, இது ஒரு உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம் அல்லவே அல்ல. சில பேர் அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது மட்டும்தான் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்தாவே எனக்கு புரிஞ்சிடும், ஓ ஏதோ கஷ்டம் வந்திருக்கும் போல. இல்லைன்னா ஃபோனே பண்ண மாட்டாங்க. இதில் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு கஷ்டம் வந்தப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ஆனால் நீங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எடுக்கல. எதனால எடுக்கல? கஷ்டம் வந்தால் மட்டும்தான் ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அதனால தான் எடுக்கல. ஸோ அது நல்ல பழக்கம் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது மாத்திரம் ஜெபம் பண்றத தயவு செய்து பழக்கமாக்கிக்காதீங்க. எந்த சமயத்துல எந்த நிலையில இருந்தாலும் நீ பாரத்தை சுமக்க முடியாமல் தவிக்கிற போது முழங்கால் படியிட்டால் தேவன் உன் பாரத்தை, உன் கலக்கத்தை அகற்றி போடுவார். அதே சமயத்துல தேவனோடே கூட நாம் அனுதின உறவை கொண்டிருக்க வேண்டும். நாள்தோறும் அவரோடு பந்தத்திலே நாம் இருக்க வேண்டும். 96க்குள்ள, அதாவது 91ல இருந்து 92, 96 வரைக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் 25 years பேக், ஒரு சகோதரன் என்னோட கூட ஊழியத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுவார். ஊழியத்தில் உதவியாக இருந்து கொண்டிருந்தார். அண்ணா 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 என் கூடயே எப்போதும் இருந்துகிட்டு இருப்பார். அதை தொடர்ந்து நான் சில ஸ்டூடெண்ட்ஸை வெளிநாடுகளுக்கு போகணும்னு முயற்சி பண்ணும்போது எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஓவர்சீஸுக்கு போகணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த சகோதரன் கூட ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு முயற்சி செஞ்சாரு, ஓகே ஆச்சு, போயிட்டாரு. அது வரைக்கும் தினந்தோறும் காலையிலையும் சாயங்காலமும் அண்ணா 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 அப்படின்னு என் கூடயே சுத்திக்கிட்டு இருந்தவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆனாரோ தெரியாதுங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்ததுன்னு ஃபோனை அட்டன் பண்ணேன். அண்ணா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ணா அப்படின்னு கேட்டாரு. பேசுறது யாரு? அண்ணா நான் தானா, உங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், உங்க கூட சேர்ந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன், உங்க கூட சேர்ந்து. ஓ நீயா? யார் ரொம்ப நாள் சத்தத்தையே காணா? நான் உங்களுக்கு தெரியலண்ணா, நான் அந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு வந்துட்டேன், குறிப்பிட்ட அந்த தேசத்தில் எனக்கு வேலை கிடைச்சது. தெரியும், ஆனா 15 வருஷம் ஆச்சு நீ ஃபோன் பண்ணி. சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் பணம் அவசியம் இருக்குண்ணா. என்னது? 15 வருஷங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன வேணும்? கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணா, கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுண்ணா, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் உதவி கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணாண்ணா. கட்டாயம் உதவி நீங்களே சொல்லுங்களேன், செய்யணுமா செய்யக்கூடாதா? 15 வருஷம் என் ஞாபகமே அவருக்கு வரல. எப்போ நான் ஞாபகத்துக்கு வரேன்? கஷ்டம் வந்தாதான் என் ஞாபகம் வருது. அப்படின்னு அவருடைய குணம் சரியானது அல்லவே அல்ல. ஸோ அவர் கேட்டப்போ நான் எந்த வகையிலையும் உதவி செய்வேங்கிறதுக்கான எந்த அடையாளத்தையும் கொடுக்கவே இல்லைங்க. ஏனென்றால் அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. தனக்கு ஒரு அவசியம் இருந்தா அவங்க கூட நல்லா பேசுவாரு, உனக்கு அவசியம் இல்லைன்னா உங்ககிட்ட பேசவும் மாட்டாரு, விசாரிக்கவும் மாட்டாரு, நீ இருக்கியா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டாரு. இப்படிப்பட்டவங்க யாருங்க? சந்தர்ப்பவாதிகள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பது கொஞ்சம் கூட தேவனுக்கு விருப்பம் இல்லை. நாம தேவனுக்கு யாருங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நாம தேவனுக்கு யாருங்க? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நாம தேவனுக்கு யாருங்க?
நீங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நம்மள எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? அம்மா சகோதரிகள், உங்களை எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? நான் தேவனுடைய குமாரதி. நான் தேவனுடைய பிள்ளைகளா? அதுதாங்க ப்ராப்ளம் நம்மகிட்ட. யாரு நீ? அது தைரியமா சொல்ல முடியணும். நான் சாட்சாத் தேவனுடைய குமாரன். எப்பொழுது உன்னால் இப்படி சொல்ல முடிகிறதோ உனக்கு இருக்கிற தைரியம் வேற மாதிரி இருக்கும். நீ யோசிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். நீ ஜெபிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். உன்னுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும். நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய குமாரதி. தயவு செஞ்சு இந்த விஷயங்களை மறந்துடவே கூடாது. நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோ, நாம் எப்படி தேவனுடைய குமாரன் குமாரத்திகளானோ? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அருளிச் செய்தார். அதாவது யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அப்படி விசுவாசிக்கின்ற எல்லோருக்குமே கூட தம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் அழைக்கப்படுகிற அதிகாரத்தை கொடுத்தது யாரு? தேவன்தான் கொடுத்தார். எனவே இன்றாவது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இது முதற்கொண்டு நான் என் ஜெப வாழ்க்கையை அலட்சியம் செய்யவே மாட்டேன் அப்பா. கஷ்டம் வருகிற போது மாத்திரம் உம்முடைய சன்னதிக்கு முன்பு வந்து நிற்கிறவனாய் இல்லாமல், தினந்தோறும் உம்முடைய குமாரனாய் உம்முடைய குமாரத்தியாய் உம்முடைய சன்னதியிலே நிற்பேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாடுகளையும், எனக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும், என் மீது இருக்கிற எல்லா பாரங்களையும் அப்பாவிடம் சொல்வதைப் போல உம்மிடத்திலே சொல்லி, ஆண்டவரே, சமாதானத்தோடு வாழ்வேன் என்று ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை அப்பா என்று அழைக்கிற பாக்கியத்தை அருளியிருக்கிறீர். அது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே சாத்தியமாக்கினீர். கிறிஸ்துவை நாங்கள் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதினால் எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறீர். அதன் விளைவாக நான் உம்முடைய குமாரனானேன். ஆண்டவரே, குமாரனாகத்தான் வாழ வேண்டும் என்று நீரும் விரும்புகிறீர். உம்மைப் போல நாங்கள் நடந்து கொள்ளுகிற போது, உம்மைப் போல பரிசுத்தமாய் வாழ்கிற போது, உம்மைப் போலவே அன்பு கூறுகிற போது நீர் சந்தோஷப்படுகிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகளோடு தெளிவாய் பேசியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும், உமக்கு சிநேகிதர்களாய் மாற்றப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும், எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கிக் கொள்ள வேண்டும். உம்மிடத்திலே ஐக்கியத்தோடு வாழ்வதன் மூலமாக, உம்மிடத்திலே நெருக்கமான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக சகல திருப்தியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு தகப்பனாயிருக்கும்போது எங்களுக்கு என்ன குறை ஆண்டவரே? நீரே எங்கள் தகப்பனாயிருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை ஆண்டவரே? அந்த அற்புத விசுவாசத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க ராஜா. உதவி செய்து எங்களை உயர்த்த வேண்டும் என்று, பாக்கியமுள்ள வாழ்க்கை அருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத்